பரிசுத்தரே மழையாக பொழியும் சங்கீதம் 37 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம விசுவாசிகள் அநேக நேரத்தில் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனாச்சு, நான் கர்த்தருடைய பிள்ளையாச்சு, நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கர்த்தரை காணி கொடுக்குறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், துயரங்கள், தேவைகள், கண்ணீர் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கடவுளை மெய்யான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அநேகர், பாவத்திலும் அக்கிரமத்திலும் துன்மார்க்கமாக ஜீவிக்கிற அநேகர் செழித்து வாங்குறாங்க. அவருடைய கையும் பேரஸ்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவர் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கை அநேகர் வாழ்க்கையில் நம்ம வரலாம். ஆனால் சங்கீதம் 37 சொல்லுது, நீ அவிதமாக கர்த்தருடைய பிள்ளையே, நீ துன்மார்க்கம் செழித்து ஓங்கிறத பற்றி நீ எரிச்சல் படாத, அவன் மேல் நீ பொறாமை கொள்ளாத, அவன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறான் நீ எண்ணாத. அவனுங்கெல்லாம் சறுக்கலான இடத்துல நிற்கிறாங்க, அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் புயங்கள் முறியும், அவர்கள் அறுப்புண்டு போவார்கள், நீ அவளை தேடி பார்த்தாலும் அவங்க காண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முதலாவது இந்த சங்கீதம் 37 நமக்கு அநேக அறிகுறிகளை சொல்லிக்கிறார். நல்லா வசித்து பாருங்கள். துன்மார்க்கனுடைய முடிவு அது அழிவு தான், அவன் அறுப்புண்டு போவான், அவனுடைய சந்ததி அது அழிந்து போகும். முதல் பாயிண்ட் எரிச்சல், பொறாமை, கோபம் கொள்ள கூடாது முதலாவது. ரெண்டாவது, நம்ம செய்ய வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் நோக்கி பார்க்க வேண்டியது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம நோக்கி பார்த்து அவர் மேல் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். நம்மை கரம் பிடித்த தேவன், நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்ம ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நம் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நம்ம அவர் மேல் முழுமாக சார்ந்து அவர் இயேசு கிறிஸ்து மேல் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நம்ம வைக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். அதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த 10 பாயிண்ட்டு. அதனால் விசுவாசிங்க, மனுஷனை நோக்காதீங்க, துன்மார்க்கனை நோக்காதீங்க, இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்கள். அவர் மேல் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வையுங்க. ஒருபோது நம்மை அவர் வெட்கப்பட்டு விட மாட்டார். அது மட்டும் இல்லை, 3வது பாயிண்ட்டு, டிலைட் இன் த லார்ட். கர்த்தரிடத்தில் நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் பெரிய தேவன், அவர் சகலத்தை உருவாக்கின தேவன், நம்மை காண்கிற தேவன், இல்லாதவர்கள் இருக்கிற போல அழிக்கிற தேவன், அவர் மகிமையுள்ள தேவன், மாறாதவர், ஐஸ்வர்யமுள்ள தேவன். அந்த தேவனை நம்ம தகப்பனாக ரட்சகராக கொண்டுக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதத்தில், அவருடைய மகிமையில், அவருடைய புகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணோம்? மகிழ்வுள்ளராக அதில் விசுவாசம் வைத்து அவர் என்னை அவ்வளோ பெரிய தேவனை நான் என்ன ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் கொடுத்து நான் இருக்கிறேன். அந்த எப்படி இப்போ ஷேக்கு பிள்ளைங்க எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம அதை விட ஷேக்கு உருவாக்கின அந்த ஆண்டவரை நம்ம
ரட்சகராக கொள்ளும்போது அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், அவருடைய மகிமை, அதில் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய அன்பு, அதில் நம்ம களிக்கூறலாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி நம்ம இருதயத்தை ஆண்டவர் மேல் வைத்து அவருடைய மகிமையில், அவருடைய ஐஸ்வர்யத்தில் நம்ம மகிழும் போது கர்த்தர் நம்ம இருதய மாஞ்சலாம் நிறைவேற்றி தருவார். நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம தேவைகளை அறிந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம்ம ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் அவர் இருக்கிறார். அதுதான் கர்த்தர் மனமகிழ்ச்சியாரு. 4ஆம் வசனம், அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சரி, அப்படி நம்ம இருக்கும்போது நாம் நம்முடைய வழியை ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். நம்ம சித்தத்தை அவர் கருத்தில் ஒப்புக்கணும். நம் சித்தம் அல்ல, நம்முடைய வழிகள் அல்ல, நம்முடைய யோசனைகள் அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல. விசுவாசிங்க, ஆண்டவர் நோக்கி அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழிகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேற்றும், அது போதும் ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பாரானால் அதில் வேதனை கூட்ட மாட்டார். அதனால் நம் சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதான் நம்முடைய வழிகளை, எண்ணங்களை, தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கொடுத்துட்டு என்ன பண்ணோம்? we have to wait upon the Lord. கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கணும். நம்ம குறித்து எல்லாம் திட்டம் அவர் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம எங்கே பிறக்கணும், நம்ம பேர், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் அறியும். அவர் ஏற்ற நேரத்தில் அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கார். நம்ம அவசரப்படக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்மை ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்தில் நம்ம அடங்கி இருக்கணும். அவர் நம்ம உள்ள கையில் வைத்திருக்கிறார். அதனால் அவருடைய நேரத்துக்காக, அவருடைய வேலைக்காக நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புதுபலன் அடைந்து கடுகையில் போல செட்டைகள் அனுப்பி ஓடுவார்கள். 27ஆம் சங்கீதத்திலும் நம்ம அவருக்கு கடைசியாக முடிக்கும் போது சொல்கிறாரு 14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திறப்படுத்துவார், திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாருங்க, ஒரே வசனத்தில் 2 முறை சொல்கிறாரு கர்த்தருக்கு காத்திரு. நம்ம அநேக நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு வாய் கொளறி ஆண்டவரை நம்ம தூஷித்துடுறோம், அவிசுவாசமாக வார்த்தைகளை கொட்டிடுறோம், நம்ம முறுமுறுத்துடுறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம எப்போ உங்களுக்கு அந்த சொல்கிறேன், அந்த நம்பிக்கை வரணும். நான் என்ன ஆண்டவன் கருத்தில் இருக்கிறேன், இயேசு கருத்தில் இருக்கிறேன், என்னை ஒன்றும் அசைக்காது. நான் அவர் கருத்தில் இருப்பதனால அவர் என்னை ஏற்ற நேரத்தில் என்னை வழிநடத்துவார், என்னை போஷிப்பார், என் தேவைகளை சந்திப்பார், என் கண்ணீரை துடைப்பார். அப்படி அந்த நம்பிக்கை இருந்து நான் ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து மேல் நம்ம விசுவாசத்தை வைத்து நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு செய்கிற ஆசீர்வாதத்தில் முதலாவது ஆசீர்வாதம், த லார்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் சிச்சுவேஷன். 37:18 படிங்க. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். போதும். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knows your ways. கர்த்தர் உங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வழிகள், நம்ம பாடுகிற பாடுகள், நம்முடைய தேவைகள், நம்ம என்ன பாதையில் நடந்து செல்கிறோம், எல்லாவற்றையும் நம்மை படைத்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் சொல்கிறோம், யோசிக்கிறோம், கர்த்தர் நான் படுகிற பாடு அவருக்கு தெரியல, அவருக்கு கண் இல்லை, காது இல்லை, அவர் காது கேளாத போல இருக்கிறாரு, என் ஜபத்தை கேட்கல, என்னை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அதனால் நல்லா யோசிங்க, நீங்கள் கடந்து போகிற பாதையை என் தேவன் அறிவார். நீங்கள் படுகிற பாடுகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய நிந்தனைகள், உங்களுடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏன்? அவர் நம்மை காண்கிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமாம், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டுக்கிறது. நல்லவரையும் பார்க்குறாரு, தீயவரையும் பார்க்குறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களுடைய தேவைகள், நீங்கள் படுகிற பாடுகள், உங்களுடைய குடும்ப காரியங்கள், வேலை ஸ்தலத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றும் நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதனால் அதே நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இல்லையா? என்னுடைய காரியம் என் அப்பன் இயேசு அறிந்திருக்கிறார்.
அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஏற்ற காலத்தில் என்னை அவர் உயர்த்துவார், ஜெபத்தை கேட்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர் அதிகமாக ஒடுக்கினார்கள், அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள், அவர்களை கடினமாக நடத்தினார்கள், அவர்கள் கண்ணீரல் பாதையில் அவர்களை நடத்தினார்கள். இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அறிந்திருக்கிறார். யாத்திராகமம் 3:7 படிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர் எவ்விதமாக ஒடுக்கினாலும் தெரியும். அவருடைய வாழ்க்கையை அவர்கள் கசப்பாக்கினார்கள், கடினமான வழி நடத்தினாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். சகோதரியே, நீ எந்த மாதிரி வேதனைப்படுகிற, நீ எந்த மாதிரி கண்ணீர் வடிக்கிற, உன்னை இருத்தின் பாரம், உன்னுடைய தேவை என்ன, எல்லாம் நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சோர்ந்து போகாத. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அவருடைய அங்கலாப்பை கண்ட தேவன், அவள் கடந்து வருகிற பாதையை அறிந்த தேவன், நீங்கள் கடந்து வருகிற பாதையும் ஆண்டவர் இயேசு அறிவார். அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவன். அதனால் இந்த ஒரு நம்பிக்கை நம்ம இருக்கணும். என்னுடைய பாரத்தை யார் அறிவாங்க, என்னுடைய துக்கத்தை யார் அறிவாங்க, நான் படுகிற வேதனை யாருக்கும் தெரியலையே. ஈவன் சில நீங்கள் கடந்து வர பாதையில் நீ சொல்லுங்க, என்னுடைய பெற்றோருக்கு தெரியல, என் மனைவிக்கு தெரியல, என் புருஷனுக்கு தெரியல, நான் படுகிற பாடு தெரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மனுஷனுக்கு தெரியாதான், நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் நீங்கள் கடந்து போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. 2வது 19வது வசனத்தில், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அதுதான் நம்ம ஆண்டவர் செய்கிற காரியம். பஞ்ச காலத்திலே நம்ம திருப்தி ஆகிறவர். செழிப்பான்ற காலத்தில் நம்ம திருப்தி ஆகிறது இல்லை. எல்லாம் செழிப்பாக இருக்குது, அங்கே நம்ம திருப்தி ஆகிறதில்ல, அதில் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. பஞ்ச காலத்தில் நம்ம திருப்தி ஆகிறாரு, அதுதான் ஆண்டவருடைய மகிமை, அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. ரைட்? எங்கே இம்பாசிபிள்னு சொல்கிறோன்னா அங்கே தான் நம்முடைய பாசிபிள்னுவார். மனுஷரால் முடியாது தான் தேவனால் முடியும். அதனால் நம்முடைய தேவன் நம்மை பஞ்ச காலத்தில், எல்லாரும் கைவிட்ட நேரத்தில், ஒன்றுமே இல்லைன்ற நேரத்தில், உலகமே முழிக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை தூக்குவார், கர்த்தர் உங்களை கை கொடுப்பார், கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர், அவர் நம்ம அறிந்திருக்கிறார், உங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். ஏன்? நம்மை மறவாத தேவன், நம்மையில நிறைவாக இருக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். அவர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்தி நம்மை அவர் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நம்ம சபையில் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, ரிசர்வேஷன் வந்தது, எத்தனை பேருக்கு வேலை போச்சு? கொஞ்சம் பேர் போனாலும் அடுத்த முறை வேலை வரும்போது பழைய வேலை விட பெரிய போஸ்டில் தான் போனாங்க, அதை விட அதிகமான சம்பளத்தில் தான் போனாங்க. ரைட்? இந்த பஞ்ச காலத்தில் தான் அநேக பேர் சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் போனாங்க. அநேக பேர் சின்ன கார் வச்சுருந்து 4 வீல் டிரைவ் கார் வாங்கினாங்க. அதுதான் நம்முடைய தேவன். அதனால் நம்முடைய தேவன் அவர் இல்லாத விலையிலேருந்து உருவாக்குற தேவன். அதனால் கர்த்தர் இது மாதிரி உங்களை நெருக்கி போகும்போது நீங்கள் நல்லா யோசிச்சுருங்க, கர்த்தர் எனக்கு நல்லா ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நான் ஒருபோதும் கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு விடவே மாட்டார். கர்த்தர் நான் முந்தியதை காட்டிலும் எனக்கு ஒன்று அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். அடுத்தது 24வது வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நம்மை தாங்குகிறார். நம்ம மறந்து விடக்கூடாது. நான் அவருடைய கரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். சும்மா நம்ம மாதிரி கரம் இல்லை, ஃபோட்டோவில் போடுறாங்களே நம்ம மனுஷன், அந்த கரம் இல்லை. நம்முடைய கரம் வானத்தையே ஜான் போட்டு அளக்கிற கரம், சமுத்திரத்தின் தண்ணிலாம் கைப்பிடியில் அளக்கிற தேவம், கடல் மணலை மரக்காலில் அளக்கிற தெய்வம், மலைகளை தூக்கில் நிறுத்தி பார்க்குற தேவன், மலைகளெல்லாம் தூக்கில் 100 கிராம் 100 கிராம் வெயிட் மாதிரி தூக்கி வைக்கிறேன். அவ்வளோ பெரிய தேவனுடைய கருத்தில் நம்ம இருக்கிற நம்ம மறந்துடுறோம். நம்ம தேவன் எவ்வளோ பெரிய தேவன் நம்ம மறந்து விடுறோம். ரைட்? அவ்வளோ பெரிய
தேவனுடைய அவர் கரமே அவ்வளோ பெருசு. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய இருப்பாருங்க, ரைட்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவனை நம்ம தேவனாக கொண்டுக்கிற நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக நேரத்தில் பயப்படுறோம், அவிசுவாசிக்கிறோம், முறுமுறுக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அப்படி செய்து நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம கெடுத்துக்கொள்கிறோம். அதனால் அவருடைய பலத்த கருத்தில் நம்ம இருக்கிறோம். அதே போல் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். என்ன அருமையான வாக்குத்தத்தம்! அதனால் நீதியின் வலது நம்ம தாங்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாதா? நம்ம பயப்படக்கூடாது, திகைக்கக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன்? கர்த்தர் நம்முடைய துணையார், அவர் நம்முடைய சகாயர், அவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது, அவர் பலத்த கரத்தில் நம்ம தாங்கப்படுக்கும் போது நம்ம ஒன்று காத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தயவுசெய்து விசுவாசிங்க, நல்லா கவனிங்க, எந்த காத்துக்கும் கலங்காதீங்க, திகைக்காதீங்க. நீங்கள் நடந்த ஒரு பாதையை அவர் அறிவார். நீங்கள் படுகிற வேதனைகள், நீங்கள் கடந்து வருகிற பாதைகள், உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது, உங்களுடைய சரீரத்தில் நடக்கிற காரியங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர் அறிவார். அவர் உங்களை ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்துவார், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார், அவர் உங்களோடு கூர்ந்து அவர் தாங்குவார். 4வது ஒரு ஆசீர்வாதம் 28ஆம் வசனம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. நம்மை கைவிடாத தேவன். நல்லா கவனிங்க, இல்லை யார் கைவிட மாட்டாரா? பரிசுத்தவான்களை, உத்தமர்களை, நீதிமான்களை, அவருடைய பிள்ளைகளை தான். அது நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், உத்தமர்களாக இருக்கணும், நீதிமான்களாக இருக்கணும், பரிசுத்தவான்களாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஆசீர்வாதங்கள். நீ இஷ்டமாக ஜீவித்துன்னு நீ உலக போகிற போக்கில் போயிட்டு பிசாசுக்கு அடிமையாக இருந்து நீ விவசாரம், வேசித்தனமும், கள்ளத்தனமும், பொய்யும், பொறாமையும், கோபம் கொண்டுதுன்னா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். இதெல்லாம் நல்லா படிங்க. அவர் உத்தமரின் நாட்களை அறிந்திருக்கிறார். அவர் தம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய பிள்ளைகளை, நீதிமான்களை, பரிசுத்தவான்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமர்களாக, உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, நம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம ஜீவிப்போமானால் கர்த்தர் ஒருபோதும் நம் கைவிட மாட்டார். நம் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியம் செய்வார், நம் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை அவர் செய்வார். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசமணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசமணுகாமல் காப்பாரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலையன்றோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலையன்றோ. கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும், தண்ணீர் தடாகமாய்
ஜெபிப்போம். எங்கள் அன்பிற்குள்ளும் பரம்பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்முடைய பாதையில் வைக்கிறோம். எங்கள் இயேசுவே, நாங்கள் செல்லுகிற பாதையை நீர் அறிவீர். உமது பிள்ளைகள் படுகிற பாடு, அவருடைய தேவைகள், அவருடைய விடும் கண்ணீர், ஆண்டவரே, குடும்பத்திலே அவர் படுகிற வேதனைகள், வேலை ஸ்தலத்திலே அவர் படுகிற பாடுகள் எல்லாம் நீர் அறிவீர். நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவன். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு விடாமல் எங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவனாக இருப்பதற்காக சோத்திரம். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை, தேவைகளை ஆண்டவரே இருத்தின் வாஞ்சி நீர் அறிவீர். இயேசு நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை அற்புதம் செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் அதிசயத்தை காணப்பண்ணும். ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும். ஆசீர்வதியும், நாமத்தை மையப்படுத்தும். இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென்.